சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, கால் அமுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தைலம் போட சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேலைகளை எல்லாமே வந்து நம்ம சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவாவும் வந்து அதை செஞ்சிட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே வந்து வேணும்னே வந்து சிவா வந்து கூப்பிட்டு வந்து தொல்லை கொடுக்குற அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போயிட்டு இந்த இருக்காளே எப்போவுமே வந்து சிவா டாக்டர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா, இவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. வந்து அடுத்து ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. சிவா டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து சிந்துக்கு கோவமாக வருது. அடுத்து சிந்து தான் வந்து வேணுமே நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிவா கண்டுபிடிக்கிறாரு. ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கோச்சிக்கிறாரு. அடுத்து வந்து பரவாயில்ல, நான் அப்படி தான் பண்ணுவேங்க, யார்கிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பைரவி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது அவங்களுக்கு. பாவம் காயத்ரின்னு சொல்லிட்டு காயத்ரியை போய் பார்க்கலான்னு போகிறாங்க. பார்த்தா காயத்ரி செமையாக அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்து பைரவி ஏன் காயத்ரி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. என்ன ஆச்சு சொல்லு காயத்ரி அப்படின்னு உடனே வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அந்த இசைக்கு வந்து இந்த மாதிரி என்னை வந்து பார்த்துட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க. அவனா ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு விருப்பப்பட்டாதான் அவ கூட பொண்டாட்டி, விருப்பப்படலைன்னா அவள் பொண்டாட்டி இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. அவன் மனசை புரிஞ்சுக்க மாட்டான். அவனை நினச்சது நான் கரெக்டாக தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த இசைக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கான். அதனால் நீ கவலையே படாத. உன் மனசில் வந்து மறக்க முடியலன்னு சொல்கிறல, கண்டிப்பாக அந்த செடி நான் உன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்றாங்க. அப்போ இசைக்கியை நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமான விஷயம், அந்த இசைக்கியை நம்பவே கூடாது. அவன் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. சரின்றாங்க காயத்ரி. நீ கவனமாக இரு காயத்ரி, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பைரவி. என்ன பண்ணுறாங்க, நேராக போய் இசைக்கை போய் பார்க்குறாங்க. உன்னை இசைக்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம், உங்ககிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உனக்கு தெரியும், உன்னை விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு விரும்பாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. காயத்ரி வந்து விரும்பாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ வந்து விரும்ப வைக்கணும். அதுதான் உன்னோட வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. நான் ஒன்றுமே பண்ணல காயத்ரியை. நீ என்ன பண்ண ஏது பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, கொஞ்ச நாள் காயத்ரியை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் மனசு மாறினாதான் உன் கூட சேர்ந்து வாழ முடியும். அவளே உன்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நீ அவள் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. மீறி வந்து அவகிட்ட வந்து வலுக்கட்டாயமாக ஏதாவது நடத்தணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த பைரவி எப்படிப்பட்டவனு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு இசைக்கு சமய டென்ஷன். ஏன் பொண்டாட்டியை நான் தொடறதுக்கு இவகிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அவ்வளோ திமுறா இவளுக்கு. விடமாட்டேன்டி, உங்கள் எல்லாரையும் விடமாட்டேன். அந்த அப்படியே சும்மா இருந்துக்கிட்டு வாயிலா பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாள் அந்த காயத்ரி. அவளை சும்மாவே விடமாட்டேன். என்ன வேணான்னு சொல்லிட்டு அந்த செழியன் கிட்ட மேலே தான் லவ்வாக இருக்காளா? அந்த செழியனை ஒரு வழி பண்ணால் இவ எப்படி என்கிட்ட வராமல் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். அப்புறம் இவ என்கிட்ட வந்துட்டா நீ எல்லாம் அடங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் இசைக்கு. இங்கே வந்து காயத்ரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறா, இசைக்கு வந்து காயத்ரி கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன காயுமா, நீ போயிட்டு சொல்லிட்டியா பைரவி கிட்டலாம் என்னம்மா சொல்லி வச்சுருக்கேன் என்னை பற்றி? நானும் அப்படிப்பட்டவனா? நான் காத்துட்ருக்கேன்டா உனக்காக. நீ இப்படிலாம் யோசிக்காத. அந்த பைரவி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிக் கொடுப்பா, பேச்சு நீ கேட்கக்கூடாது அப்படின்னு தொட வராரு. உன்னை தள்ளி போயிடுறாங்க. தள்ளி போறியா, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. பைரவி வந்து என்ன பண்ணுறாங்க, சஞ்சய் வந்து மீட் பண்ணுறாங்க. சஞ்சய் வந்து என்ன சொல்கிற பைரவி, நீ நிஜமாக சொல்கிற? எனக்கு என்னமோ அந்த இசைக்கு மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குது. இசைக்கு தான் வந்து பிளான் போட்டு வந்து தூக்கியிருக்கான். எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்க தான் தெரியும். மாறன் இதில் தலையில்லாமல் தான் தோணுது. சரி, நீ என்ன பண்ணுற, எப்படி அந்த விஷயத்தை கண்டுபிடி. என்னால் காயத்ரியை இசைக்கை கூடலாம் வாழ சொல்ல முடியாது. எப்படியாவது வந்து அந்த இசைக்கை கட்டின தாலியை வந்து காயத்ரியை கழட்ட சொல்லிவிட்டு நான் வந்து சேர்த்து வைக்க போகிறேன். ஏன்னா விரும்பின கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீ என்ன சொல்கிற பைரவி, இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒத்துப்பாங்களா? யார் ஒத்துக்கிறாங்க யார் ஒத்துக்கலைன்னு எனக்கு தேவையில்லை. என்ன பொறுத்திருக்கேன், காயத்ரியோட மனசு தான் முக்கியம். காயத்ரியோட மனசில் செழியன் தான் ஃபுல்லாக இருக்கான். அப்போ அவையே வந்து இவன் கூட வாழணும், இசைக்கு கூட வாழணுன்ற அவசியம் கிடையாது. அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துலேயும் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுமா அப்படி சொல்கிறாங்க. நல்ல முடிவு வந்து பைரவி மனசில் அப்போ இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஆறுமுகத்தை வேணான்னு சொல்லிட்டு என்னை ஏற்றுப்பா, அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் உதவி செய்யணும் பைரவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சஞ்சய்.